முன்னாடி சொல்லுங்க அ சார். அம்மா மட்டும் ரவீந்தர் சார் கிட்ட பேசணுமா? சார் ரவீந்தர் சார் இருக்கீங்களா? கண்டிப்பா. அம்மா 2 வார்த்தை மட்டும் உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ! குடுமா, குடுமா. சார் வணக்கம் சார். வணக்கம் அம்மா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப இந்த வருஷம் நல்ல சந்தோஷமான வருஷமா இருக்கணும். எல்லாருக்குமே இருக்கணும். நிச்சயம் உங்க 2 பொண்ணுக்கும் 3 பொண்ணு சார். 3 பொண்ணு சார். சாரி 3 பொண்ணு. சரி தப்பு பண்ணிட்டேன். 3 பொண்ணுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் உங்க ஒரு பொண்ணு உலகம் பேசும் பேரை உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. மிச்ச 2 பொண்ணு இன்னும் மாபெரும் புகழையும் சேர்த்து 3 பேரை பெற்றதுக்கான முழு பெருமையும் நீங்க ரொம்ப ரொம்ப கர்வமா தைரியமா படலாம். அவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஃப்ரீ டாஸ்க் மிஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. ஐயோ! நான் ரொம்ப கவலைப்பட்டேன் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்டின்னா, நீங்க மொத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள்ல நான் நான் இவ்ளோ எல்லாமே பார்த்துருக்கேன். இந்த சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு டேலண்டா இருக்கு அப்படின்னு நீங்க அந்த ஒரு 4, 5 நாள்லயே உங்களுக்கு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரு இவ்ளோ ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எத்தன பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த பொண்ண கரெக்ட்டா நீங்க சொல்லக்குள்ள, என்ன இவரு இவ்ளோ கெஸ் பண்ணி ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கு இந்த பாப்பா விளையாடி, அதுக்குள்ளயே கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்படின்னு யோசனை பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் உங்கள பார்க்கணும்னே நெனச்சேன். சரி நீங்க இவ என்ன சொன்னா, "எப்படியும் நீ வருவல்லம்மா, அப்ப பார்க்கலாமா" அப்படின்னா. சரி நிச்சயம் பார்ப்போம். வரேன். ஆனா நான் அன்னைக்கு சொன்னது ஏதோ சாச்சனாக்காக முகம் ஸ்ருதிக்காக சொல்லலாமா? ஆனா உண்மையிலேயே அததான் சார் நீங்க சொன்னதுதான் அந்த எப்பவுமே ஒரு கெஸ்ன்னு இருக்கும்ல சார். ஒரு 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 குழந்தைங்கள பார்த்தாலும், ஒரு யார பார்த்தாலும் அது ஒரு கெஸ்ன்றது இருக்கும் இல்லையா? அந்த கெஸ்ஸ நீங்க சொல்லக்குள்ள எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு 4 நாள்ல ஒரு பொண்ண பார்த்துட்டு, கரெக்ட்டா இந்த பொண்ணு அந்த அளவுக்கு நல்லா டேலண்டா விளையாடும். தைரியமான பொண்ணு அப்படின்னு சொன்னது, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இயல்பாவே இந்த பொண்ணுக்கு முதல் 1 மணி நேரத்துல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், செகண்ட் சாச்சனான்னு நெனைக்கிறேன். ஆமா சார். அந்த 2வது கண்டஸ்டன்ட்ல வந்த 10 நிமிஷத்துல இருந்து, அதுக்கப்புறம் இருந்த நாட்கள் வரைக்கும் சாச்சனா நான் பார்த்ததுலயே பிக் பாஸ் சீசன்லயே எல்லாரும் பொதுவா ஒரு மாரி தன்னை பத்தின ஒரு புரிதல மக்களுக்கு காமிக்கிறதுக்கே மினிமம் 1 வாரம் எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா, ரொம்ப கன்சர்வேட்டிவா பேச மாட்டாங்க. ரொம்ப இருப்பாங்க. இந்த பொண்ணு முதல் 1 வாரம் அதுவும் குறிப்பா ஆரம்பிச்ச அந்த கொஞ்ச நேரத்துல பயங்கர அதாவது ஆனந்தின்ற ஒரு பேச்சாளரும், தர்ஷா ஓரளவுக்கு இருக்கும் பொழுதும், இவங்க 2 பேர் இருக்கும் பொழுது ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ள அந்த பேச்சாற்றலை காமிக்க ஆரம்பிச்ச விதம், உண்மையிலேயே இன்னைக்கு சாச்சனா அப்படின்றது ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் பிளஸ் எல்லாத்துக்கும் மேல இண்டஸ்ட்ரி பூரா மகாராஜாக்கு அப்புறம் இன்னொரு பிம்பமா தெரிய வந்தது சாச்சனாவுடைய முழு திறமை தான். அதனால உங்க பொண்ணுக்கு சுத்தி போட்டுக்கிட்டே இருங்க. நேத்து தான் அமாவாசை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லது சார். ரொம்ப ஏன்னா சின்ன பிள்ளை அது விளையாட்டுத்தனமா இருந்தாலும், அது இந்த அளவுக்கு திறமையா வந்ததே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. உங்க பொண்ணு விளையாட்டுத்தனமா தாம்மா வந்தது. வினையோட வரல. அதனால ரொம்ப பெருமைப்படுங்க. இல்ல. எல்லாமே சந்தோஷப்படுங்க. அவ எல்லாமே விளையாட்டுத்தனமா தான் இருந்தா. கொஞ்சம் அந்த சீரியஸ்லாம் யோசனை பண்ணவே இல்ல. ஆனா தாராளமா அவ நான் என்ன நெனச்சு அனுப்பிச்சேன்னா, என்ன ஒரு 10 நாள், 15 நாள்ல வந்துரும். இவளுடைய கோவம் காட்டும். எப்படியா இருந்தாலும் கோவத்த காட்டுவான்னு நெனச்சேன். ஆனா அந்த அந்த பொறுமைய கடைபிடிச்சா பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் 60 நாள் நீ உள்ள இருந்ததே எனக்கு ஆச்சரியமா இருந்ததும்மா அப்டின்னேன். உண்மையிலேயே பெருமைப்படலாம். ஏன்னா, ஆமா. சில பேராலலாம் 1 வாரம் தாக்கு பிடிக்கிறதே அங்க கஷ்டம். தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால 60 நாள் இருந்தா, அந்த 60 நாளும் அவர் சாச்சனாவுடைய உழைப்பால் மட்டுமே தான். வேற எந்த விதமான மத்த ஆனா, எனக்கு ஒரு சந்தேகமே என்ன தெரியுமா சார்? ம், வீட்ல ஒரு வா கூட சாப்பாட்ட பத்தி ஃபீலே பண்ண மாட்டா. ம், நான் தான் கெஞ்சி கெஞ்சி ஊட்டிட்டு இருப்பேன். ம். சாப்பிடுமா, சாப்பிடுமான்னு ஊட்டிட்டு இருப்பேன். அங்க போய் சாப்பாட்டுடைய அருமையே புரிய வச்சாங்க பிக் பாஸ் அவளுக்கு. அம்மா அது ஒண்ணு தான் நான் உனக்கு அதாவது யார் யாரெல்லாம் சாப்பாட ம். பத்தி ஏதாவது அப்படியே அப்படியே சாப்பிடவே மாட்டா சார். நான் ஊட்டுவேன் குழந்தைக்கு. நான் இன்னும் இவ்ளோ கூட ஊட்டிட்டு தான் இருப்பேன். டெய்லி காலையில, மத்தியானம் ஊட்டி ஊட்டி சாப்பிடுமா, சாப்பிடுமான்னுவேன். ஆனா அவங்க அப்பா மட்டும் கெஸ் பண்ணி சொல்லுவாரு. பாப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் சாப்பாட்டுக்குன்னு ஒரு கஷ்டப்படுற நாள் வரும் அப்படின்னு. ஆனா பிக் பாஸ் அவளுக்கு அந்த பாடத்த கத்து குடுத்துருக்கு. அந்த அந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் அந்த விஷயத்துல எல்லாருக்கும் பெரிய பாடமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
எல்லாரும் நல்ல நல்ல பலூன் மாதிரி போயிட்டு காத்து மாதிரி வெளில ஆமா. வந்துட்டு ரொம்ப இருக்காங்க. கஷ்டம் சார் ஆனா. ஆனா சார் எல்லாமே கஷ்டத்த பார்க்கணும்ல சார். அதான் சாப்பாடுனா என்னன்னு அருமையும் புரியணும். கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் சார் பிக் பாஸு. அதான் கரெக்ட் கரெக்ட். அது இந்த எல்லாத்தையும் விளையாட்டுல அது அது ஒரு அதுதானே இன்னொன்னு அதாவது மைண்ட டார்ச்சர் பண்ற விஷயங்கள் தான். ஏசிய கூட வைக்கிறது, சாப்பாடுக்கு ம். கம்மி பண்றது, ம். நேரத்துக்கு தண்ணிய வர விடாம பண்றது. இதெல்லாம் மீறி அதுக்குள்ள இருந்து அத ஜெயிச்சு வர்றது தான் இந்த கேம். அதனால ஆனா சில விளையாட்டுத்தனமா இருந்ததுனால அவளுக்கு அவ்வளோ சீரியஸ்லாம் இல்ல சார் அவளுக்கு. ஜாலியா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருந்துட்டா. அதனால தான் அந்த அளவுக்கு தாண்டிட்டா. அதுல நீங்க வேற. அதெல்லாம் அங்க வந்து கிட்டத்தட்ட 13 டிவி ஆர்டிஸ்ட்மா. அவங்கள ம். தாண்டி சாச்சனா ஆடுனதே பெரிய விஷயம். இதுவே ரொம்ப 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 பெரிய விஷயம் தான். நீங்க ம். ஆனா அவங்க அப்பா தான் வரணும் வரணும்னு ஆசைப்பட்டாரு. அது வந்து நான் வந்து எல்லார்கிட்டயும் பேசணும், எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு. சரி அது நடக்கவே இல்ல. சரி பரவால்ல. எல்லாமே நல்லதுக்கே. அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. இத விட பெரிய மேடையும், பொண்ண பத்தி பேச ம். வேண்டிய பெரிய களங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரமா பேசுவீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த வருஷம் வந்து அவளுக்கும் சந்தோஷமானது, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா அமையணும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும், எல்லாரும் என்னென்ன நெனச்சு இந்த வருஷம் பொறக்கணும்னு நெனச்சாங்களோ, அது எல்லாமே நடக்கணும். நிச்சயம் நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். கடவுளுடைய கிருபை வந்து எல்லாருக்குமே இருக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நிச்சயமா இருக்கும். நன்றி சார். நன்றி சார். தேங்க்ஸ்ங்க. அ உங்கள்ட்ட இப்ப பேசுனது ரொம்ப ஸ்பீக் சந்தோஷம். இப்ப ஸ்பீக்கர் கிட்ட போயிடலாம் சார். ஓகே. நன்றி, நன்றி சாச்சனா. ஸோ பாலாஜி, நீங்க பேசலாம் பாலாஜி. ஓகே. தேங்க்ஸ் காமன். ரவீந்திர சார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாச்சனா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. ஹாப்பி நியூ இயர் பாலாஜி. தேங்க்யூ. சாச்சனா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஆ. என்னன்னா, இப்போ வந்து இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து முத்துக்குமரனுக்கு பெருசா போகல. ஓகே. ம். அண்ட் முத்துக்குமரன் வந்து எதிர்பார்க்கறது ஓட்டிங்ல வரணும் அப்படின்றது இந்த வீக் வரல. எனக்கு வந்து ம். என்னன்னா, அவர் வந்து ஏற்கனவே அந்த கேப்டன்சி டாஸ்க் விட்டு கொடுத்ததுனால, இது வந்து ம். தெரியாத மாதிரி விட்டு குடுக்குறாரு டிடிஎஃப் டாஸ்க்கு. நெக்ஸ்ட் வீக் வோட்டிங்ல வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா, நான் ம். கேட்க வேண்டியது, அவரு ம். சில பேர் இங்க வெளியில பேசுறது வந்து ஓகே. நம்ம அதை எடுத்துக்க வேணாம்னாலும், அவரோட மைண்ட் செட் எப்படி? கேஷ் பாக்ஸ் மேல ஏதாவது கண்ணு வச்சிருக்காரா? அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் வச்சிருக்காரா? இல்ல வந்து அடிச்சா ஒரே அடிதான் அப்படின்ற மைண்ட் செட்டா? கண்டிப்பா முத்துக்குமரன் வந்து கேஷ் பாக்ஸ் மேலலாம் வந்து வாய்ப்பே இல்ல. நான் கனவுல எழுப்பி கேட்டாலும் நான் சொல்வேன். கேஷ் பாக்ஸ்லாம் முத்துக்குமரனுக்கு முக்கியம் இல்ல. ஒரு ஒரு நாள் இருக்கிறது தான் அவருக்கு முக்கியம். ஒரு ஒரு நாள் எத்தன கோடி மக்கள் கிட்ட போய் சேர்றேன், எத்தன கோடி மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஸோ கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டா அவருக்கு அந்த கடைசி 2 வாரத்துல மக்கள் கிட்ட போய் சேர முடியாது. ஸோ நான் 100% இல்ல 200% சொல்றேன். கேஷ் பாக்ஸ் வந்து அவருக்கு தேவையில்ல. ஆ இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் அவருக்கு என்ன தோணுதோ அத பண்றாரு. எனக்கு ஏன்னா, நான் வந்து கன்டினியூவா எபிசோட்ஸ் பார்க்கல. அண்ட் நான் நான் வந்து கூட இருக்கிற வரைக்கும் சொல்றேன். அவருக்கு சரின்னு படுறத பண்றாரு. தப்புன்னு அவருக்கு தோணுச்சுன்னா, அவர் உடனே ரியலைஸ் பண்ணிடுவாரு. ஸோ அதுதான் அவர் அந்த கேம் பிளேல பண்றாரு. எனக்கு அத தாண்டி எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நான் கன்டினியூஸா கேமும் பார்க்கல. ஓகே. எனக்கு அது போதும். ஏன்னா அவரோட மைண்ட் செட் வந்து என்ன இல்ல ஆனா கண்டிப்பா இதுல இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பா கேஷ் பாக்ஸ் மேல அவர் கண்ணு கூட போவாது. அந்த மாதிரி இருப்பாரு. சூப்பர். ஓகே. அது தெரிஞ்சுக்கிட்டேன். Balaji, ஓகே. அண்ட் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி Balaji, பெஸ்ட் I ஃபார் just டுடே. want to add சொல்லு. one more point what Sachana said. என்னன்னா இப்போ நீங்க வந்து கேஷ் பாக்ஸ் வந்து கண்டிப்பா முத்துக்கு வந்து க- ஒரு 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 இதுவே இருக்காது. முத்து வந்து என்ன மாதிரி பிளேயர்னா பப்ளிக் நம்ம கேமை பார்க்கணும், நம்ம கேமை பார்த்து ஓட்டு போடணுன்ற ஒரு மைண்ட் செட்ல விளையாடுற பிளேயர் இவரு. 12 லட்சமோ 10 லட்சமோ 16 லட்சமோ ஈவன் 18 லட்சமோ கூட அந்த காசு வந்து எடுத்துட்டு வெளில போயிட்டா அது வந்து யூஸே இல்ல விளையாடுனதுக்கு. ஆனா அதே 18 லட்சத்துல வந்து நீங்க எந்த ஷோலையும் வந்து அந்த காசு திருப்பி கொடுத்து நான் விளையாடுறேன், இந்த மக்களை பார்க்க சொல்லுங்கன்ற ஒரு சான்ஸ் வந்து எந்த பிளேயருக்குமே கிடையாது. ஸோ கேஷ் பாக்ஸ்ன்றது வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னா ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு பணத்தை வந்து ரொம்ப தேவை. நேத்தி கூட வந்து இமாத் பேசும்போது அருண் எடுப்பாருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அது மாதிரி பண தேவைக்கான இருந்த பிளேயர்ஸ் தான் வந்து எடுப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் மாதிரி மக்கள் ஃபேவரட்டோட கண்டஸ்டன்டான அவர் வந்து கண்டிப்பா எடுக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது.
அவர் வந்து இப்போ 106 நாள் வரலையும் இருந்து மக்கள் பார்க்கணுன்ற முதல் விடுவதை தவிர கண்டிப்பா வந்து பணப்பெட்டி எடுக்க சான்சஸே கிடையாது. இதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். ஹரி ஹரி அது கரெக்ட். நான் ஆக்சுவலா வந்து எனக்குமே அந்த தாட் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா இல்ல, அவர் உள்ள பேசுற சில இது வந்து கேமுக்காக பேசுறது. அதை வச்சு வெளியில மற்ற ஃபேண்டம்ஸ் எல்லாரும் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதை வந்து பிரேக் பண்ணணும். இப்போ ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல 300 பேர் இருக்காங்க. ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 டேஸ் வந்து சாட்சினா டிராவல் பண்ணதுனால ஆஹ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் அவரோட மைண்ட் செட் என்ன இதுல ஓகே இருக்கு ஓகே அப்படின்ற ஓகே இதனாலதான் ஓகே அந்த ஓகே. கேள்வியை கேட்டேன் நானு. ஜாக்லின் எடுக்க சான்சஸ் இருக்கே தவிர முத்து இருக்க சான்சஸ் இல்லை. இல்ல அதுதான். ஜாக்லினும் எடுக்க ஓகே மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே, நன்றி நன்றி பாலாஜி. ஸோ அடுத்த ஸ்பீக்கர்கிட்ட போயிடலாம். ஓகே, இஎம்கே பேசிட்டு அடுத்த D2 நான் உங்ககிட்ட வந்துடுறேன். சேகர் நான் லிசனருக்கு மூவ் ஷூர் ஆயிட்டேன். ஷூர் நான் ஷூர் ட்ராப் பாலாஜி, நான் ஆயிட்டேன். ரொட்டேட் பண்றேன் ஏன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. இஎம்கே பேசுங்க. ஹாய் சர்ச்சனா. ஹாய் அண்ணா. இல்ல நான் உங்க ஏஜோட ஒரு 2 இயர்ஸ் தான் இது. உங்க ஏஜ்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஓ நான் நிஜமா சொல்றேன். நீங்க வந்து நான் இதை உங்ககிட்ட சொல்லணும். நீங்க இதுலதான் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க இன்ஸ்டால கூட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல பேசினேன். இந்த ஸ்பேஸ் கிடையாது, அதுல லாஃபர் ப்ரோ இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் நிஜமா சொல்றேன், ரொம்ப அழுதேனா. நீங்க என்ன சாதிச்சீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே உங்களுக்கே தோணி இருக்கும். என்னன்னா, நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிறேன். நான் என் தங்கச்சிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸா பேசாம இருந்தேன், ஒரு பர்சனல் ரீசனுக்காண்டி. ஆனா அந்த அந்த தங்கச்சிட்டயே எனக்கு நீங்க போன் போட்டு நீங்க பேச வச்சுட்டீங்க அந்த ஒரு மூமெண்ட்ல. அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. இதை நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு நான் எப்படி இது பண்றது அதெல்லாம் எனக்கு தெரியாமலே இருந்தது. நான் ஒரு சாதாரண பையன்னா இப்படி உங்களை நான் உங்கள்கிட்ட பேச முடியும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க, முதல்ல நான் இன்ஸ்டால மெசேஜ் பார்க்காம இருக்கிறதுக்கு. ஏன்னா இல்ல நிறைய இல்ல இல்ல அது புரியும். இல்ல அது புரியுது. அதெல்லாம் நம்ம புரியாம இல்ல, அது புரியும். ஆனா நான் இதை எப்படியா கன்வே பண்றதுன்ட்டு எப்படியோ தேடிக்கிட்டே இருக்கும்போது இது இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் சந்தோஷப்படுறேன். இல்ல அவரே இல்ல சொல்லியிருந்தாரு. இல்ல உள்ள நான் நீங்க சொல்றேன். கேக்குறீங்கல்ல, கிரியேட்டர்ஸ் எல்லாம் நீங்க அந்த நெகட்டிவ் இதெல்லாம் நீங்க மறந்துருங்க. உங்களுக்காண்டி நான் கதறி அழுதேன், ஒரு 1 hour கிட்ட அழுதேன். அச்சோ. ஆமா ஆமா இல்ல எம்கே இல்ல நான் சொல்றேன். அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல நான் இருந்தேன். இவர் சொல்லியிருந்தாரு, நான் இந்த மாதிரி அந்த நீங்க அழுதிட்டீங்கல்ல வெளியே போன அன்னைக்கு. ஸோ எல்லாருமே அந்த ஸ்பேஸே ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருந்துச்சு. அப்போ இவர் வந்தாரு, வந்து பேசினாரு, இந்த மாதிரி இந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், நான் என் தங்கச்சி கூட பேசாம இருக்கிறது. நான் இப்போ என் தங்கச்சி கூட நான் பேசாம இருக்கேன் கோவப்பட்டு இத்தனை நாளா. நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு. அப்போ எனக்கு ஐ திங்க் டைம் வந்து ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கூட அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சோம், நீங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பேசுங்க உங்க தங்கச்சி கிட்ட அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இத்தனை நாள் அதை பத்தி பேசல. நீங்க இருக்கும்போது அவர் அந்த வார்த்தையை சொல்றது, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மொமெண்ட் இப்ப எனக்கு ரொம்ப நான் இல்ல ஞாபகப்படுத்தினேன். அவர் ரொம்ப எனக்கு ஃபீல் எந்த பண்ணி சொன்னாரு. வேர்டு உங்க இதுல எனக்கு ரொம்ப காயப்படுத்தினது, அதாவது காயப்படுத்தினா எனக்கு ஹிட் ஆனது அப்படின்னா, நீங்க சொன்னதுதான் குமரா, நான் உன்னை நெருங்கி வரும்போது நீ என்ன உதைச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்த அந்த வேர்டு என்ன ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு சச்சனா. அதனால நீங்க இதுவே இது எவ்வளவு பெரிய சாதனை, இது சாதனையா, இதெல்லாம் ஒரு சாதனையான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா நீங்க இதை நீங்க பெருமையாவே எடுத்துக்கலாம். நீங்க மத்த நெகட்டிவ் எதுவுமே நீங்க இது பண்ணிக்கிடாதீங்க. இத ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா. ஆனா நானுமே சொல்றேனே, நானுமே ஒரு எம்கே ஃபேனா இருந்து இது பாதிக்குதோ, கேம பாதிக்கப்படுற இவங்களால பாதிக்குதோ அப்படி இப்படிலாம் நிறைய அந்த இதுக்கெல்லாம் ட்ரோலுக்கெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ரொம்ப கில்ட் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது நம்ம பண்ணது லைக் பண்ணது ஷேர் பண்ணது, அது பண்ணது அதை வந்து மாத்த முடியாது. ஆனா ரொம்ப ரிக்ரெட் பண்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா அப்படி இல்லைன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஷோ. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற இருக்கும், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற இருக்கும், கூட இருக்கிற எனக்கு வேற இருக்கும். ஆனா நான் என்னைக்குமே ஃப்ரம் த டே ஒன், ஐ மீன் என்னைக்கு எனக்கு முத்துக்குமரன் மேல ரொம்ப பாசம் வந்துச்சோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ, அன்னிலேருந்து ஒரு வாட்டி கூட என்னால கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நிறைய இடத்துல முத்துக்குமரன் பேரை நான் சொல்ல வேண்டிய, ஐ மீன் எனக்கு பிடிச்சிருக்கு, மார்னிங் டாஸ்க்ல நான் இவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்,
இந்த அந்த கை ரஞ்சித் சார் ஒரு ஆக்டிவிட்டி வச்சாரு. இங்க இருக்கிறவங்களே ஆமா பிடிச்ச ஆமா அது பிடிச்ச நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்ப நீங்க இருந்து விஷால் நான் பேரை சொல்லியிருந்தீங்க. முத்துக்குமரனை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். என் மனசுல முத்துக்குமரனை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் அவருக்கே அவரால என் கேம் நான் அப்படி சொன்னேன்னா அவரால கேம் அஃபெக்ட் ஆகணும் போது எந்த இடத்துல முத்துக்குமரன் கேம் என்னால அஃபெக்ட் ஆகுதோ அந்த இடத்த நான் எப்பயுமே நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணியிருக்கேன். முத்துக்குமரன் கேம் என்னால அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் அவ்வளோ நிறைய டைம்ஸ் அந்த அவர் பேரை எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுவேனோ அந்த இடத்துல எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஆமா புரியுதா ஓகே. இல்ல இல்ல அது புரியுது. இல்ல அது நீங்க எனக்கு நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுது சாட்சனா. அது நீங்க அ- நீங்க சொல்லவே வேணாம். அந்த உங்களோட இன்டென்ஷன்லாம் எங்களுக்கு வந்து அவர் விலக்கி விடுறதும், நீங்க திரும்பவும் வந்து நெருங்கி வர்றதும், அப்புறம் திரும்பவும் நீங்களே ஒரு இடத்துல வந்து பிரேக் பண்ணி திரும்ப நீங்க விலகி போறதும், நம்ம இல்ல ஓகே நம்ம அந்த கேமோட புரிதல் உங்க 2 பேர் எங்களுக்கு எப்படி இருந்தது, அது ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது, ஆர்டிபிஷியலா இல்ல. இன்னும் நிறைய பேருடைய அந்த உறவுகள் வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. பட் இது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது. அதுதான் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் வந்து இருக்கும். நாங்க அவ்வளவு அழகா ரசிச்சோம் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே. இல்ல அதனாலதான் சாச்சனா என்ன இதுனா எப்படின்னா அந்த நானும் ஒரு இது அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன். எம்கே இது மாதிரிதான் நான் வந்து ஒரு முத்துக்குமரன் இது மாதிரிதான் ஒரு கல்நஞ்சக்காரன். எனக்கு வந்து எமோஷனலா வெளிப்படுத்த தெரியாது. ஆனா என் தங்கச்சி வந்து உங்களே மாதிரிதான். என் தங்கச்சியை கூட நான் எப்பவுமே பொருத்தி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்றதுல என் தங்கச்சி வந்து கரெக்ட் கரெக்ட்னு சொல்லுவா. அவங்க பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே கரெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இதுல இது இது பேசுனது எனக்கு அவங்க வந்து நீங்க ஒரு 2 கண்டஸ்டன்ஸ் பேரை சொல்ல விரும்பல. ஃபீமேல் இதுலயே ஒரு 2 ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க ஸ்ட்ராங்கா எய்த்து பேசுவீங்க. வேற யாருமே பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க அவங்க. இந்த பொண்ணு பேசுது, மத்தவங்க எல்லாம் என்ன மிச்சரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்பா. அதனால நீங்க எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு தனி கூட்டமே இருக்கு. நீங்க அதை மட்டுமே நீங்க பாருங்க. இத நான் சொல்லணும்னு கன்வே பண்ணேன். நீங்க என்ன சாதிச்சேன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு நீங்க இது பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். லைவ் கண்டிப்பா. சாச்சனா. லவ் யூ. உங்க தங்கச்சிக்கும் போய் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா. யா சொல்லுங்க பொன்னி. 2 மினிட்ஸ். என் பொண்ணு வந்திருக்கா. அவ பேசிட்டு அவ ரொம்ப பேசணும் குதிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு 2 மினிட்ஸ். ஒரே ஒரு 2 மினிட்ஸ். கண்டிப்பா. ஹலோ ஹலோ சாச்சக்கா. ஐயோ பேர் தெரியலடி தங்கம். சொல்லுங்க. என் பேரு சிண்ட்ரலா. நானும் சிண்ட்ரலா. சிண்ட்ரலா. ஹாய் சிண்ட்ரலா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? 1 o'clock ஆகுது. தூங்கலையா? நான் இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். என்ஜாய் தான். என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? நாளைக்கு 2ஆம் தேதி. ஓகே ஓகே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க பிக் பாஸ்ல நீங்க சூப்பரா விளையாடுவீங்க. நான் டெய்லியுமே பாப்பேன். நீங்க போனதுல இருந்து நான் பாக்குறதே இல்ல. அச்சச்சோ, முத்துக்குமரனுக்காக பாருங்க. நான் பாப்பேன். ஆனா பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்கல்ல கண்ண மூடிட்டு ஃப்ரீ டாஸ்க். ஆமா அதுதான் நான் பார்த்தேன். நான் முத்துக்குமரனை. சூப்பர் 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 சூப்பர். பாட்டு பாடட்டா? உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டா? பாடுங்க பாடுங்க. சிரிச்சி சிரிச்சி வச்சா சச்சவதி வீடு. சிரிச்சி வச்சா சச்சவதி வீடு. கலியரடி எங்க வீடு. சூப்பர். லவ் யூ தங்கம். அழகா பண்ணீங்க. Thank you. மத்த ஸ்பீக்கர்ஸ்க்கு கொடுங்க. ஓகேவா? நன்றி பொன்னி. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த முத்துக்குமரன் ஃபேண்டம்க்கு ஒரு கடுமையான நாளா இருந்தது. நிறைய அவ்வளவு விஷயங்கள் நடந்தது இன்னைக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மொத்தமா வந்து கம்ப்ளீட்டா லவ் ஸ்ப்ரெட் பண்ணி அவ்வளோ லவ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அது சாச்சனா வந்து ஸ்பெஷல். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்ல வந்து நியூ இயர் 2025க்கு எல்லாருடைய நாளிலுமே இன்னைக்கு வந்து சாச்சனா ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு மனநிலைச்சல்ல வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் எல்லாருக்கும் பிக் பாஸ் ஃபேன்ஸா முத்துக்குமரன் ரொம்ப பிடிச்ச ஆட்களா இருந்த எல்லாருக்குமே அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இருந்தது. அது எல்லாமே இன்னைக்கு 2025ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு லைட் கொடுத்துட்டீங்க சாச்சனா. சோ வி லவ் யூ. ஆக்சுவலா ஆனா இவ்ளோ பாராட்டு நான் ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. பட் ரொம்ப
ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2025ல ஐ மீன் என் உரிமையா எடுத்துக்கிறேன். எனக்கு என் அண்ணாவை பிடிச்சவங்க எல்லாரு கூடயும் நான் பேசுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல சச்சனா, நான் ஒண்ணு நிச்சயமா சொல்லணும். நிச்சயமாக்கா. என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்திலாம். அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆ, சொல்லியிருந்தீங்க. ஈவன் உங்க ஆ, ஃபேமிலி கூட அத ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆமா. வேர்ட் சொல்ல நெனைக்கிறேன். நீங்க வந்து உள்ள ம், இருக்கும்போது ம், முத்துக்குமரன்ட்ட கேட்பீங்க, "நான் வெளிய போனா நீ அழுவியான்னு?" ம், அந்த நாள் ஆ நீங்க அத நம்புவீங்களான்னு கூட தெரியல. நீங்க வெளிய வந்த அந்த நாள் எபிசோட பார்த்த இந்த ம், உலகத்துல இருக்க பெரும்பான்மையான மக்கள் ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டுருப்பாங்க. அந்த நாள் அவ்ளோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு அந்த ஸ்பேஸ் ஒரு காரணம். அந்த ஸ்பேஸ் ஒரு 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 முதல் சாட்சி. நீங்க அவர்ட்ட இஎம்கேன்னு இருக்கார்ல, அவர் சொன்னாரு தெரியுமா? அவர்ட்ட ஆ, கூட கேட்டு பாருங்க. அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாருமே, நான்லாம் செம்மையா அழுதுட்டேன். நான்லாம் ரொம்ப அழுதுட்டேன்." அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அந்த ஷேர் பண்ணாங்க. அப்ப இருந்த ஒரு 100 பேரோ, 200 பேரோ அவங்களோட கருத்த சொல்றப்போ, நான் எப்படி ம், பார்த்தேன்னா, இந்த முழு உலகத்துல இருக்கவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க சொன்ன மாரி எனக்கு தோணுச்சு. நீங்க அத கேட்டீங்கல்ல ஒரு தடவ முத்துக்குமரன்ட்ட. நான் அத ஆமா. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். அவங்க அத கேட்டாங்க. நான் வெளிய போனா நீ அழுவியான்னு. இந்த முழு உலகமும் அழுதுச்சுன்னு சாச்சனாகிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த வார்த்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் நேரடியா சொல்லும்போது, நான் ரொம்ப நீங்க யூ ஆர் டிசர்வ்டுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கண்ணீருக்கு. நீங்க பல உள்ளங்கள நீங்க வென்றிருக்கீங்க. நீங்க அதனால நீங்க அந்த நெகட்டிவ்லாம் விட்டுருங்க. நீங்க நீங்க யூ ஆர் கண்டிப்பாண்ணா. நீங்க செம்மையா பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. யூ ஆர் வெல் டிசர்வ்ட். சரிங்களா? ஹேப்பியா இருங்க தேங்க்யூண்ணா. கைஸ். தேங்க்யூண்ணா. சேப்ரோ ஒரு யா, ஒரு யா. நிமிஷம் எடுத்துக்கு வா. ஓகே. ஒரு நிமிஷம் எடுத்துக்கு வா. சொல்லுங்க தம்பி. இல்ல சாச்சனா ஆ சாச்சனா சொல்லுங்க ஜி. சார், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏன்னா அந்த இடத்துல முத்துக்கு பல பக்கபலமா இருந்து நீங்க ஒரே ஒரு ஆள் தான். மத்தவங்க எல்லாம் விட்டு ம், உங்ககிட்ட வந்து ஒரு உண்மையான ஒரு பாசத்தை நான் பார்த்தேன். அதே மாதிரி முத்துவும் ம், அத்தனை வாரமா அத்தனை வாரமா அழுவாதவரு உங்க ஒரே ம். ஒரு ஆளுக்காக அவ்வளவு கண்ணி விட்டாரு. நீங்க அன்னைக்கு வந்து பெட்ல போய் கேட்பீங்க தெரியுமா? ஆமா, நான் போனா யாரு அழுவீங்கன்னு கேட்க உடனே முத்து வந்து எவ்வளவு சமாளிப்பாரு. ஆனா ஆமா. அவருக்கு தெரியாது. அவர் வந்து சொல்லப்போனா மத்தவங்க விஷால், அருண் அவங்க எல்லாம் அருண் கூட ம், உட்காந்து இருப்பாரு. ஒரு டைம் நீங்க ம், கூப்பிட்டீங்க அப்படின்னா கூப்பிட்டீங்க அவரை. முத்து அந்த ம், பக்கம் முத்தாங்கன்னு பாருன்னு கூப்பிட்ட உடனே அருண் என்ன சொல்லுவாருன்னா, சார் இப்ப கூட சாஜனாவை போட்டு அவன் இது பண்றான்னு சொன்ன உடனே ம், நாங்க பார்த்தோம். நாங்க லைவா பார்க்கும்போது நீங்க ம், முத்து வந்து ஒரு மனசார எங்க அண்ணன். எனக்கு வந்து ம், அவர்கிட்ட போனாதான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி நினைச்சீங்க. ம், சொல்லப்போனா ஒரு 20 பேர் இருந்தாலும் என் அண்ணன் ம். கிட்ட போனாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணீங்க. அந்த இடத்துல வந்து நீங்க கூப்பிடும்போது எனக்கு அவ்வளவு பாசமா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில நீங்க போகும்போது கூட முத்து ம், நம்பு முத்து என்ன நம்பு முத்துன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவர் உங்களுக்காக ஆத்மாத்மா அழுதாரு. வேற யாருக்காக ம், அழுதாரு தெரியல, உங்களுக்காக அழுதாரு. அதே ம். மாதிரி நீங்க உங்க பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது வந்து நானே அழுதுட்டேன். சொல்லப்போனா அந்த ஒரு சீன் வந்து ஒரு 2 நாளா பார்த்து ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா ம். கல்மனசா இருந்தாலும் உங்க சீன் ஏன்னா நீங்க கூப்பிட்டீங்க தெரியுமா? முத்து ஆமா. நீ நீ வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து முத்து எனக்கு ஒரு வெளில ஒரு எப்படி மாதிரி நடக்குதுன்னு தெரியல முத்து. என்ன நம்பு கரெக்ட். முத்து. ஆமா ஆமா ஆமா. ஜெயிக்கணும் முத்து. அது வந்து இல்ல இல்ல அதெல்லாம் உண்மைதான் நாங்களே இங்க சொன்ன வார்த்தைகளா எங்களுக்கு இருந்தது ஆக்சுவலா ஸ்பேஸ்ல. அத நாங்க எங்களுடைய குரலா நீங்க அங்க ஒலிச்சீங்க. ஆனா இல்லண்ணா எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணா. எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இப்ப நான் வந்து எந்த ஐ மீன் என்னோட கெஸ் உள்ள எப்படி கரெக்ட்டா இருந்துச்சா, தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. நான் வந்து கடைசியா ம். சிவகுமார் அண்ணா இருக்கும்போது, நான் வந்து அந்த டெட்லைன் மாரி அந்த லாஸ்ட் 4 மெம்பர்ஸ்ல இருந்தேன்ல. அப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீக் நம்ம தான் போறோம் அப்டின்ட்டு. சோ அந்த வாரம் போம்போது தான் நான் வந்து நான் இதுவரைக்கும் முத்துவ கிஸ் பண்ணதில்ல. ஓகேவா? கன்னத்துல வந்து சீக்ஸ்ல வந்து. நான் அப்பதான் முத்துக்கிட்ட அழுவியான்னு கேட்டுட்டு, சரி கவலைப்படாத குட் பைன்னு சொல்லிட்டு சீக்ஸ்ல கிஸ் குடுத்துட்டு நான் வந்திருப்பேன். குட் பை முத்து அப்டி சொல்லிட்டு ஆமா வந்திருப்பேன். நாங்க பார்த்தோம். ஆ. நாங்க சோ பார்த்தோம், பார்த்தோம். அப்டின்னும்போது நான் எனக்கு புரிஞ்சுச்சு நான் போறேன் அப்டின்ட்டு. வெளில அதுக்கப்புறமா தான் போகும்போது முத்து நம்பவே இல்ல. யாருமே நம்பல நான் வெளில போறேன்னு. அப்பதான் நான் சொன்னேன், "முத்து வெளில எப்டி நடக்குதுன்னு தெரியல முத்து. நம்பு முத்து என்ன. ஜெயிக்கணும் முத்து. வெளிலயும் கொஞ்சம் நீ மக்கள சம்பாரிக்கிற, மக்கள பத்தி புரிதல் ஓகே. பட் வெளில கொஞ்சமாச்சும் யோசி" அப்டின்றத நான் முன்னாடியே பேசியிருப்பேன். அதுக்காக தான் திருப்பி நம்பு, ஜெயிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆமா. நான் ஆக்சுவலா உங்களோட பிரெடிக்ஷன் லெவல் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கும். அந்த டாய்லெட்ல அந்த பாத்ரூம் உடைய அந்த இது இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஏரியா. அதுல இருந்து நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஆ. எந்த ஆர்டர்ல வெளிய போக போறாங்க, இல்ல என்ன நடக்கும், அடுத்தடுத்து யார் வெளிய போவாங்க, அடுத்தடுத்த வாரங்கள்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. ஆமா. அது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். ராணுவ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஆக்சுவலா. ஆமாமா. நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ம். அது உங்களோட பிரெடிக்ஷன் லெவல் பார்த்து நாங்கலாம் அப்படியே வேந்துட்டோம். அந்த அனலிசிஸ்லாம். சாச்சனா என்னம்மா இது? ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து ம். நெறைய பேர் வந்து இல்ல சாச்சனா இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க சொல்றவங்களே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ம். என்ன இந்த பொண்ணுக்கு இவ்ளோ கேம் புரிதல் இருக்கா? இவ்ளோ வந்து வெளியில நடக்குது அப்படியே வந்து மக்களுடைய குரலா வந்து அங்க சாச்சனா வந்து
முழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவ்வளவு தெரியுமா அந்த பொண்ணுக்கு? அது நீங்க சொன்னீங்க, என்ன தெரியுமா சொன்னீங்க? வெளியில எனக்கு வந்து நெகட்டிவா இருந்தாலும் எனக்கு வந்து அது எனக்கு தெரியும், அது எனக்கு அப்படின்னு அதையும் நீங்க சொன்னீங்க அந்த வாரத்துல ஆக்சுவலா. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ராணா வந்து சொல்லும்போது உன்னோட இலைக்கு ஜூம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆப்வியஸா எனக்கு என்ன கண்டென்ட் அங்க வெளியில என்ன எடுத்துட்டு போறாங்க சாப்பாட்டுக்காக, வீக்கெண்ட்காக அப்படின்னும் போது எனக்கு அது பிரச்சனை இல்ல. நிறைய பேர் நிறைய நெகட்டிவிட்டியை தாண்டி வரும்போது என்னால சோஷியல் மீடியால நான் வந்து நெகட்டிவிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன். அதை எந்த மாதிரி என்ன நான் நல்ல விதமா தெரிய வைக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுன்றோமோ அதை பண்ணிப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் என் 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 கூட இருக்கிறவங்க எங்க அம்மா அப்பா வந்து நான் அங்க நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப அதுதான் நான் யோசிச்சேன். சச்சனா. ஓகே, நம்ம ஸ்பீக்கர் இல்ல போயிடலாம். ஹாய் சச்சனா. ப்ரோ ஒரு பாயிண்ட் ஹாய். மட்டும் சொல்லிக்கிறோம் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சாச்சனா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது நீ ஜெயிக்கணும் குமரா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா இது ஆமா. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. எனக்கு அப்புறம் அப்படி எனக்கு அதெல்லாம் உண்மை என்னோட ஒப்பீனியன்ல இன்னைக்கு பண்ணதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அது அது எதுவுமே எனக்கு எல்லாமே ஆர்டிபிஷியலா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுவா தான் இருக்கு. நீங்க சொன்னதுதான் எனக்கு ரியலா இருந்தது. உண்மையிலே தேங்க்யூ. எனக்கு நான் உள்ள இருந்து எப்படிடா அந்த வீட்டுக்குள்ள போய் முத்துட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்றத நீங்க சொன்னீங்க. எனக்கு தெரியல. நீங்க சொல்லலைன்னா முத்து அதுக்கப்புறம் இறங்கி விளாண்டுருப்பாரான்ட்டு எனக்கு தெரியல. நீங்க சொன்னது ரொம்ப தேங்க்யூ. 3 வீக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இண்டிவிஜுவல் பிளே ஆரம்பிக்கும் போதே இல்ல அதான் சொல்றேன்ல, உங்க ப்ரெடிக்ஷன் லெவல் வேற லெவலு. முத்துக்கு கூட அது தெரியலையே, தெரியாம எப்படி இருக்காரு அப்படின்னு சாச்சனை கரெக்டா சொல்லுறாங்களே அப்படின்னு. ஆனா இல்ல நான் முத்துக்கு தெரியும்ண்ணா. தெரியுமா? முத்துக்கு தெரியும். முத்துக்கு தெரியும். முத்து அதை பத்தி பேசுனதுல பட் முத்துக்கு தெரியும். ஆக்சுவலி முத்துக்கும் நிறைய தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு நிறைய தெரியும். ஏன்னா கேர்ள்ஸ் டீம்ல தானே இருந்துச்சு. கேர்ள்ஸ் டீம்ல தானே நான் நிறைய ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். பாய்ஸ் இண்டிவிஜுவல் ஆகும்போது நான் நிறைய ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லாதனால நான் பெருசா சொன்னது இல்ல. பட் ஆனா கேர்ள்ஸ் டீமுக்கு நிறைய தெரியும். ஓகே ஓகே ஓகே. சோ EMK நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்ட்ட போயிடலாம். ஏன்னா அவங்களும் நிறைய பேர் ஹாய் பேசணும் சச்சனா. ஆசைப்படுறாங்க. கேவி, நீங்க ஒரு நிமிஷம் கேவி, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி D2 வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. அவர் முடிச்சு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஓகேங்களா? நீங்களே காவியா அடுத்து குயிக்கா நான் வந்துடுறேன். நான் இருக்கேன் ப்ரோ ரொம்ப நேரமா. ஓ கார்த்தியா? ஓகே ஓகே. கண்டிப்பா 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 எல்லாம் அன்பு வெளிப்படுத்துங்க. இப்படி பண்றீங்களே ஸ்பீக்கர்ஸ், இருக்க ஸ்பீக்கர்ஸ். சாச்சனா உங்களுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் இல்ல எக்ஸைட்மென்ட்டா. நான் இருக்கேன்னா 2 மணி ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே ஓகே. D2 நீங்க பேசுங்க. தேங்க்யூ காமன் மேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி நன்றி D2. பேசுங்க பேசுங்க. ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சாச்சனா ஹாப்பி நியூ இயர் சாச்சனா உங்களுக்கு. ஓகே ஓகே. எனக்கு ஒரு விஷயம் நான் மறந்துடுவேன். கீழே நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்ல, ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு ஆனா மேல வரது கஷ்டம். அருண்குமார் அவரோட பேரு. உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல சொன்னாரு. அவருக்கு மட்டும் சொல்லிடுங்க, நான் அடுத்து உங்கள்ட்ட ஹாப்பி பேசுறேன். நியூ இயர் அருண்குமார் அண்ணா. ஓகே தேங்க்யூ. அவருக்காக நான் தேங்க்யூ சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். உங்களை ஸ்டார்டிங்ல என்னோட ஒரு பெரிய அப்ரிஷியேட் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சின்ன விஷயம் தான். இன்னைக்கு நடந்த விஷயம் இப்ப காமன் மேன் ப்ரோ சொன்ன மாதிரி, ரவீந்தர் சார் சொன்ன மாதிரி எனக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. முத்துக்குமார் வந்து பண்ண விஷயம் சரிங்களா? முத்துக்குமார் ராணுவ கன்வர்சேஷன் வந்து பயங்கர இதாயிருச்சு. ஒரு மாதிரி டெம்பர் ஆயிட்டேன் நான் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் பேசும்போது. பட் ஆனா உங்கள்கிட்ட அந்த விஷயத்த நான் ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, 4வது வாரம் நினைக்கிறேன் சம்திங் 4வது வாரத்துல அன்சிதாவோட ஒரு பிரச்சனையில நீங்க அவ்வளவு ட்ரிகர் ஆனீங்க. அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு வந்து ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்ல வந்தா மூஞ்சிக்கு நேரம் கத்துறாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது வந்து நான் அப்படியே என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த இது வந்து ரியலி உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. அழகா அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா வந்து பண்ணிருந்தீங்க. சூப்பரா பண்ணீங்க அந்த கேம். அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்குக்கு அப்புறம் சோ அதுதான் உங்கள்ட்ட வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இப்ப நான் கேட்கணும்னு ஒரு கேள்வி நினைச்சேன், எதுக்காக நம்ப முத்துன்னு சொன்னீங்க அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, நீங்க சூப்பரா கேம் விளாண்டீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு அது நம்ம குருநாதர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். பட் அவர் வந்து போயிட்டாரு. பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப காமன் பேக் ப்ரோ சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்னா, லேஃப்ரி பிரதர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மியூட் பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ இவங்க சொன்னாங்க, இப்போ காமன் மேன் ப்ரோ சொன்னார் இல்லையா, முத்துக்குமரன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆனாங்க. பட் தீபக்கை தவிர தீபக் வந்து ஆன் ஸ்பாட்ல முத்துவுக்காக எம்கேக்காக ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாரு.
பாக்கி எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்க. எல்லாருமே ஜாக்லின், ரயான் இவங்க எல்லாருமே பாக்குறீங்க. ஆனா மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் ஆனாங்க. அந்த பக்கம் பவித்ரா ஜனனி ஒரு பக்கம் வெளியில ஒரு கண்டென்ட் பேசிட்டு உள்ள ஒரு கண்டென்ட் பேசி எக்ஸ்போஸ் ஆனாங்க. சோ இந்த இடத்துல எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முத்து அந்த இடத்துல பேசுனது வந்து இப்ப காமன் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான். இது அந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% நெகட்டிவா போனாலும் பாக்கி எல்லாருமே தன்னை எந்த அளவுக்கு பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல நான் நான் அது நினைக்கிறேன். வந்து அந்த மாதிரி கேம் வந்து அவர் ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல வந்து ட்ரை பண்ணாரு. மத்தவங்க எப்படி கேமை வந்து விளையாடுறாங்க, அவங்களோட சுயரூபத்தை வெளியில எடுத்துட்டு வரணும்ட்டு. பட் இந்த கேம்ல அவர் அதை எடுத்துட்டு வரணும். நான் சரியா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னான்னு எனக்கு தெரியல. நான் அங்க இருந்த வரைக்கும் முத்துவோட மைண்ட் செட் வரைக்கும் நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா முத்து வந்து இந்த டாஸ்க்ல மத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ற ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதை வந்து டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல கொடுத்ததுனாலதான் அவரு இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன்றத என்கிட்ட சொன்னாரு. அங்க இருக்கும்போது இதுக்கப்புறம் என்னோட கேம் அது இல்ல, அவங்களை என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அவங்களை எப்படி காட்டணுமோ நான் காட்டிட்டேன், அவங்களோட கேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த அந்த கேம் நான் பண்ண மாட்டேன், என்னோட கேம் நான் இதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல அவருக்கு அது அப்படி ஆடணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா என்னோட கெஸ்ஸை வச்சு நான் சொல்றேன், அவர் அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. எதனால அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா. ஆனா கரெக்ட் கரெக்ட் சிஸ்டர். பட் D2 கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு நிமிஷம். சாச்சனா ஆக்சுவலா வெளியே வந்த பிறகு கேம் வந்து பெருசா ஃபாலோ பண்ணல, அதனால நம்ம இன்னைக்கு ஆமா அப்பப்ப பாக்குறாங்க. சோ அதனால இன்னைக்கு எபிசோட் பத்தி அவங்க கிட்ட கேட்காதீங்க. சோ நான் சொல்றேன் என்ன நடந்தது, நான் ஆல்ரெடி தெளிவுபடுத்தினேன். நீங்க வேற ஏதாவது நீங்க சாச்சனோட கேம் பத்தியோ நான் அது கேட்கல, அந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். இந்த இடத்துல நான் சொல்லணும், அதுல பவித்ரா ஜனனி எல்லாம் எஸ்கேப் ஆவாங்க நம்மள்ட்ட இருந்து. இல்ல அதுதான் நான் ஒரு சின்னதா ஒரு ஃபைன் டியூன் பண்ணேன். அது இந்த இடத்துல பதிவு பண்ணேன். அதான் சாடிட்டோ என்னன்னா ஒரு சின்னதா ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன். 50% நம்ம நெகட்டிவா போச்சு அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு இல்லவே இல்ல. நான் சொல்றேன் நமக்கு முழுக்க 100% பாசிட்டிவ் தான் 1 hour எபிசோட்ல. ஆக்சுவலா ஃபுல் பாசிட்டிவ். ஆனா லைவ்ல மட்டும் அந்த 3 மணி நேரம் கான்வர்சேஷன் நிறைய பேர் ஏன் இவ்வளவு கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுட்டு அந்த லைவ் தான் ப்ரோ சொல்றேன். லைவ் ஆனா அதுதான் அந்த லைவ்ல தான். ஆமா ஆனா அந்த லைவ் நான் எப்படி, ஏன்னா எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன தோணிருச்சுன்னா, ஏன் முத்து ப்ரோ ஏன் அவன் ராணுவ இப்படி சொல்றதா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து உங்களுக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு, ராணுவம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யாரா அவன், நானே ஹெட்செட் எல்லாம் கைட்டி விட்டு நேரா போய் தலையில ஒரு துண்டை எடுத்து இறுக்கி கட்டிக்கிட்டேன் துணியை நினைச்சு சார். உண்மையிலே நான் வீடியோவே போடல, ஒரு 2 மணி நேரம் வீடியோவே போடல சுத்தமா. ஏன்னா அப்படியே தலையில இறுக்கி கட்டிக்கிட்டு அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு. சோ அதனால நான் அந்த விஷயம் லைவ்ல கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிருக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு. பட் ஆனா அது எனக்கு ஓகே தான். இப்போ நான் இந்த விஷயம் வந்து எதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, பவித்ரா ஜனனி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. வெளியில வந்து சொல்லும் போதெல்லாம் எல்லார்ட்டையும் வந்து ஒரு வன்மத்தை கக்கிட்டு கடைசியில ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னோடனே டக்குன்னு அப்படியே டைவ் அடிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்து வந்து ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் முத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில முத்து தலையில தூக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு டைவ் அடிச்சாங்க. சோ ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க எல்லாருமே சேர்ந்து முத்து வச்சு அப்படிதான். சோ இந்த இடத்துல அந்த கன்வர்சேஷன் தேவையில்லை. பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. சோ தேங்க்யூ ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சரிங்களா? சோ நான் குருநாதர்கிட்ட பேசணும்னு மெயினா வந்தேன். குருநாதர் டக்குன்னு வெளில போயிட்டாரு. நான் அப்பையில இருந்து கை தூக்கிட்டு இருந்தேன். சோ அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். சோ கிடைக்கல. சரி ஓகே ப்ரோ, இன்னொரு டைம் வந்தா பேசுறேன். சரிங்களா? தேங்க்யூ சிஸ்டர் சாச்சனா. நீங்க இருக்கும்போதே ஒரு பாயிண்ட் ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி நான் சொன்னப்ப நீங்க இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் அதை நான் சுருக்கமா கன்வே பண்ணிடுறேன். அந்த லைவ் வந்து எனக்கு புரியுது. ஒரு 3 மணி நேரம் எல்லாருமே என்னடா இவ்வளோ கான்வர்சேஷன், இங்க அங்க பாத்ரூம்ல வெளியில அப்புறம் திரும்ப உள்ள திரும்ப லிவிங் ஏரியால இந்த கான்வர்சேஷன் வந்து ஏன் இவ்வளோ போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேள்வி வச்சாங்கன்னா, எப்படி நரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்கன்றத நான் சொல்றேன். நரேட்டிவ் என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, ஏன் முத்து வந்து இவ்வளவு தூரம் டிஃபெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் முன் வச்சாங்க. ஆனா என்னோட கேள்வி நான் திரும்ப அப்படி இப்படி வைக்கிற ரிவர்ஸா, ஏன் முத்து ஒத்துக்கிட்டு போகணும்? அவ்வளவு பேர் வந்து முத்துக்கிட்ட வந்து கேள்வி கேட்டு முத்து நீங்க வந்து அவரை வந்து பிரேக் பண்ணி இல்ல அவரை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்றீங்கல்ல, அவ்வளவு நீங்க வந்து அவரை வந்து நீங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்றீங்களா? உங்களுக்கே வந்து அந்த ஒரு விஷயம் ஏன் நீங்க போக வேண்டியது தானே? ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கான், நம்ம வந்து பேசாம நம்ம கடந்து போலாம், ஏன் இவங்க போக வேண்டியது தானே? ஆனா ஹவுஸ்மேட்ஸ் ஏன் அதை திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? என் கேள்வி உங்களுக்கு நான் புரியுதுங்களா? எல்லாரும் இவங்க முத்துவ சொன்னாங்க அக்செப்ட் பண்ணணும், ஏன் முத்து அக்செப்ட் பண்ணணும்? ஹவுஸ்மேட்ஸ் வந்து பண்ணாம இருந்திருக்கலாம்ல. அது ஹவுஸ்மேட்ஸ் நீங்க வந்து அவ்வளோ வந்து ஒவ்வொருத்தரா வந்து நீங்க வந்து ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சரியா ஒரு கான்வர்சேஷன் முடியுது ரயான் கிட்ட, மஞ்சரி ஸ்டார்ட் பண்றாங்க, திரும்ப அந்த இடத்துல அப்புறம் ஜாக்லின் ஸ்டார்ட் பண்றாங்க. அது எல்லாருக்குமே ஒவ்வொரு பதில் அவர் ஒரு கான்வர்சேஷன் முடிச்சு அதுக்கான விடையை கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அங்கிட்ட மஞ்சரி இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறாங்க, ஏன் நீ என்ன வந்து கூப்பிடல, நான் ஒரு பாயிண்ட்ல இருந்து இருந்தேன்ல, நீ என்ன கூப்பிட வேண்டியதானே? திரும்ப ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து முடிஞ்சு திரும்ப ஜாக்லின் வந்து நீ விளையாடின கேம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப ஜாக்லின் அங்க ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து திரும்ப இவங்க இந்த டாபிக் உள்ள பேசணும்னா திரும்ப இவங்க பழைய டாபிக் உள்ள எங்க போறாங்க அப்படின்னா இவருடைய டாபிக்ல போறாங்க, ரயானோட டாபிக் உள்ள.